வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸில் நம்ம பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஏற்கனவே ஒரு 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 31வது கேள்வி. இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டசன் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு டசன் அப்படின்னா 12 முட்டை, 5 டசன் அப்படின்னா அப்போ 12 மொத்தம் 60 முட்டை வாங்கியிருக்காரு. 60ல் 10 முட்டை கெட்டுடுச்சு. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது நல்ல முட்டை. 10 முட்டை கெட்டுடுச்சுன்னா மீதி எத்தனை முட்டை நல்லாயிருக்கும்? 50 முட்டை. அதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 60ல் 50 முட்டை நல்லா இருக்குது. இதோட சதவீதம் அப்படிங்கிறதால இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 50 இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே கூட 2 6 2 10 அப்போ 5 25 250/3. அப்போ 3ஆல் வகுத்தோன்னா 8 3 24 மீதி 1 3 9 புள்ளி மீதி 1 மறுபடியும் 3 9 3 9 அப்போ 83.33%. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள் 32. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை யாது? ஒன்றில் ரொம்ப சிம்பிள் தான். 10% தள்ளுபடி தராங்க. எப்பவுமே அடக்க விலை அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 100% இல்லையா? 10% தள்ளுபடி தள்ளுபடினா குறைஞ்சிரும் விலை. அப்போ 100ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 90 பை அந்த வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. லாபம் அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ 100 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 110 இன்ட்டு அதோட குறித்த விலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 220. முடிஞ்சிச்சு. ஐடியா புரியுதான்னு பாருங்கள். தள்ளுபடின்றதை மைனஸ் பண்ணிடுறோம், லாபன்றதை ப்ளஸ் பண்ணிடுறோம், இன்ட்டு ரேட் என்ன சொல்லியிருக்காங்களோ அது. 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 11 11 ஈர் 11 22 0. அப்போ 9 2 18. ஸோ அதோட அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறோம். ஸோ ரூபாய் 180. ஆப்ஷன் சி. அடுத்ததாக கேள்வி எண் 33. ஏயின் 25% என்பது பியின் 40%க்கு சமம் எனில் பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம்? ஏயின் 25%. அப்போ ஏ இன்ட்டு 25/100 ஈக்குவல் டு பியின் 40%. அப்போ பி இன்ட்டு 40/100. 100 100 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த 40 இந்த பக்கம் வகுத்தில் வந்துடும். அப்போ ஏ இன்ட்டு 25/40 ஈக்குவல் டு என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா பி மட்டும். கேன்சல் பண்ணுறதுனா இதையும் பண்ணிடலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஏவில் எத்தனை சதவீதம்ன்றதால இன்ட்டு இங்கே 100 போடுறோம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 4 2 10. அப்போ 5 இன்ட்டு 25 125/2. 125/2 அப்படின்னா 6 2 12 2 4 மீதி 1. அப்போ 62.5% பர்சன்டேஜ் ஆஃப் ஏ தான் பி. அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஏயில் எத்தனை சதவீதம் அப்படின்னா 62.5%. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 34. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. அப்போ 80%ங்கிறது 576. ஸோ 576/80. அவங்க கேட்குறது மொத்த மதிப்பெண். மொத்தம் அப்படின்னா எப்பவுமே எவ்வளோன்னா 100%. அதனால் இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 8 7 56 மீதி 1 8 16. 72 10 பெருக்கணும்னா 720 அப்படின்றது தான் அந்த தேர்வினுடைய இப்போ மொத்த மதிப்பெண்கள். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 35. ஓர் எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது ஈஸி. 60ஓட 40%லேருந்து 40 கழிக்கணும். இப்போ சாதாரணமாக 60ல் 40 கழித்தாலே 20 ஆகிடும். கரெக்டாக? அப்போ அதோட 40%லேருந்து 40 கழிக்கிறோன்னா கண்டிப்பாக 40 கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. 100 100ஓட 40% 40. கரெக்டாக? அப்போது அதோட 40%லேருந்து 40 கழிக்கிறோம். 40லேருந்து 40 கழிக்கிறோன்னா என்ன தான் கிடைக்கும்னா 0 கிடைக்கும். அப்போ 40 கிடைக்காது. ஸோ இதுவும் இல்லை. 150 150ஓட 40% என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 60. ஏன்னா 10%னா 15 4 15 60. அதுலேருந்து 40 கழிச்சோன்னா 20 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் இல்லை. 200 200ஓட 40%னா 80. 80லேருந்து 40 கழித்தோம் அப்படின்னா 40 கிடைக்குது. கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 200. இது ஆப்ஷன்லேருந்து பண்ணுற மெத்தட். சப்போஸ் இப்படி இல்லாமல் மெத்தடாக பண்ணோன்னா ஒரு அந்த எண் என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்ம 2 விதத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு எது பெட்டராக இருக்கோ அது அந்த எண். அதோட 40% அப்படின்னா 40/100
இதிலேருந்து எதை கழிக்கிறோன்னா 40 கழிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. -40 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +40. அப்போ 40 40 80. இந்த 40/100 மல்டிப்ளைல இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 100/40 ஆகிடும். 0 0 1 4 4 ஈர்னாங்க 8. அப்போ 2 × 100 200. இது மெத்தடாக போடணும் அப்படின்னா சரிங்களா. ஆப்ஷனே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக கேள்வி எண் 36. மழைக்காலத்தின் பொழுது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டையின் விலையை ரூபாய் 1060 ரூபாய் 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. பாருங்கள், சட்டையோட விலை வந்து 1060 ரூபாய். அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா 901 ரூபாய்க்கு விற்கிறார். அப்படின்னா எவ்வளோ குறைச்சிருக்காரு, எத்தனை சதவீதம் குறைச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ 1060 901 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 159 கிடைக்குது. கரெக்டாக. சதவீதம் என்னன்றதால இன்ட்டு 100. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே அடிச்சிங்கன்னா I2 10, I2 10, 3 2 6 53. 53 53 3 முறை பெருக்கினீங்க அப்படின்னா 159. அப்போ 3 5 பெருக்கணும்னா 3 5 15%. ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்ததாக கேள்வி எண் 37. 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? 1 மணி நேரம் அப்படின்னா மொத்தம் 60 நிமிஷம். கரெக்டாக. அவங்க 60 நிமிஷத்தில் 2 நிமிஷன்றது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் என்னன்றதால இன்ட்டு போட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 3 2 6. அப்போ 10/3 அப்படின்னா 3 9, மீதி 1 இருக்கும். 3 1/3%. ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 38. ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணை 20% குறைக்கணும். இப்போ பாருங்கள், 200ல் 10% 20, 20% 40. அப்போ 200ல் 40 போயிடுச்சுன்னா 160 தான் வருது. அவங்க 80 வரணும்னு சொல்கிறாங்க. இது கிடையாது. 100 100ல் 20%னா 20, 100ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 80. அவங்க சொன்ன மாதிரியே கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 100. சரியா. அடுத்ததாக கேள்வி எண் 39. தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம். ஸோ பாருங்கள், மொத்தம் 270 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 252 பேர் வின் பண்ணிட்டாங்க, தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அவங்களோட சதவீதம் அப்படிங்கிறதால இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 3ஆவை படிக்கலாம். பாருங்கள், 9 3 27, 8 3 24, மீதி 1, 4 3 12. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 9, 2 3 6, மீதி 2, 8 3 24. 28 10 பேருக்குன்னா 280/3. அப்போ 9 3 27, மீதி 1, 3 9, மீதி 1. அப்போ 93 1/3%. ஆப்ஷன் சி. சரிங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 40. ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் 46 2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு? இதுக்கு ஆப்ஷன் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் வாங்கினதில் 10% அழுகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், 375னா அதில் 10%னா 37.5 வரும். இப்போ எத்தனை பழம் அழுகிடுச்சுன்னா ஒரு 50 பழம் அழுகிடுச்சு, 60 பழம் அழுகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். 8.5 பழம் அழுகிடுச்சு, 50 பழம் அழுகிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். அரண்ட்டு. சரியா. அதனால் இது கிடையாது. ஏன்னா 10% எடுக்கணும்னா அதுவே பாயிண்டில் வருது. ஸோ இது இல்லை. அதே தான் 425க்கும் 10% எடுத்திங்கன்னா 42.5 வருது. அப்போ இதுவும் கிடையாது. மீதி இருக்கிறது 2 ஆன்சர். அதில் செக் பண்ணுவோம். 400 சி ஆன்சர். 10% அழுகிடுச்சு. 400ல் 10%னா 40. அப்போ 400ல் 40 பழம் அழுகிடுச்சுன்னா மீதி எத்தனை பழம் இருக்குன்னா 360 பழம். இதில் 46 2/3% வித்துடுறாரு. அப்போ 46 2/3 அப்படின்னா 46 × 3 138, ஒரு 2 140. 140/3 சதவீதம்னு கொடுத்துருக்கிறதால கீழே என்ன பண்ணிக்கிறோன்னா 100 போட்டுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக. I2 10, 7 2 14. அப்போ இவ்வளோ பழம் அழுகிடுச்சு. அதாவது இந்த 360ல் மேலே 7, கீழே 3 5 15. இது அழுகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 192. இதை கண்டுபிடிச்சி அதிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 192 கிடைக்குதான்னு பார்த்தா போதும். பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாட்டிலே கூட அடிக்கலாம். 1 5 5, 5 30, மீதி 6, 4 5 60. 24ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம். 24 7ஐயும் பெருக்கணுன்னா 168. ஏற்கனவே 360 பழம் இருந்துச்சு. இதில் 168 பழம் அழுகிடுச்சு. அப்போ மீதி என்ன வருது? 2 9 1 192. அவங்க அதான் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், மீதி 192 பழம் இருக்குன்ட்டு. அப்போ கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர்
ஆப்ஷன் சி 400. இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது உங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். மெத்தடாக போடணும் அப்படின்னா அது ரொம்பவே பெருசாக இருக்கும் பாருங்கள். சரிங்களாமா? ஸோ 2023 டிஎன்பிஎஸ்சியில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸ் இவ்வளோ தான். மொத்தமாக 40 கேள்விகள், பர்சன்டேஜ், லாபம் நஷ்டம் எல்லாமே சேர்த்து 40 கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க. அது மொத்தத்தையுமே நாம் ஒரு 4 பார்ட்டாக பார்த்துட்டோம். இதெல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் தனியாகவே நான் ஒரு மாடல் கொஷின் கொடுத்துருக்கேன். புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் வச்சு அதே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு பர்சன்டேஜ் டாப்பிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.